இந்த தேசம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று அனைவரும் அறிந்த உண்மை. இந்த தேர்தல் என்பது கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்கும் உள்ள தேர்தல். தமிழ்நாட்டு மக்களின் பணத்தை எல்லாம் எடுப்பவர் நரேந்திர மோடி, கொடுப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். ஒரு அருமையான வேட்பாளரை மத்திய சென்னை கண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைகள் மட்டுமல்ல, மத்திய சென்னை உரிமை மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கு தீங்கு ஏற்பட்டாலும் குரல் கொடுக்கின்ற ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள். கடந்த முறை 3,16,000 வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இன்று நான் உறுதியாக சொல்றேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கடுமையாக உழைத்தால். என்ன காரணம் என்றால், துரோகியும் விரோதியும் சேர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்க, இந்த மண்ணை மீட்டெடுக்க, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க இருக்கின்ற ஒரு அணி இந்தியா கூட்டணி. யார் என்று தெரியும், பாஜகவின் தலைவர் மோடி அவர்கள். மோடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு திருச்சி பொதுக்கூட்டத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? இந்து என்று சொல்லுகிறீர்கள், இந்துத்துவா என்று ஒரு அடைமொழியை வைத்திருக்கிறீர்கள். நானும் இந்து தான், என்னுடைய அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் இந்து தான். நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான், நாங்கள் மறுக்கவில்லை. இந்துக்களுக்காக என்ன செய்தீர்கள்? பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி திருச்சி பொதுக்கூட்டத்தில் ராமேஸ்வரத்துடைய ஆலயத்தை நான் உலகத்தரமானது ஆலயமாக மாற்றுவேன் என்று சொன்னீர்களா? ஒரு கல்லை எடுத்து வைத்திருப்பீர்களா? எங்களுடைய அமைச்சர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ராமேஸ்வரம் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டியிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் புத்தொலி பெற்றிருக்கிறது. அந்த இறைவன் எங்களை ஆசீர்வாதிப்பான், உங்களை மன்னிக்க மாட்டான். ராமரை வைத்து அரசியல் செய்கிறீர்கள். சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பிரதிஷ்டை. நம்முடைய PhD பேராசிரியர் எல்லோரும் அறநிலையத்துறையை பத்தி நம்ம அமைச்சர்கிட்ட வந்து கத்துக்கணும். எல்லாமே தெரியும். இந்தியாவில் இருக்கிற சங்கராச்சாரம் அவர்கிட்ட வந்து பாலபாடம் எடுக்கணும். அறநிலையத்துறையை கரைச்சி கொடுத்திருக்கிறார். ஒரு வேலையை எடுத்தா கண்ணும் கருத்தமா 100% இன்வால்வ்மெண்டோட செய்யறவர் தான் நம்முடைய அமைச்சர். சங்கராச்சாரம் என்ன சொல்றாங்க? ராமர் கோயில கட்டுங்க வேணாம்ல, அயோத்தியில முழுமை பெறணும், ஒரு பிரதிஷ்டை செய்யணும், கும்பாபிஷேகம் செய்யணும், முழுமை பெற்று தான் செய்யணும். நீங்க முழுமை இல்லாம அரசியலுக்காக செய்யறீங்க, நான் வரமாட்டேன். அந்த ராமரே பாஜகவை மன்னிக்காதீட்டாங்க சங்கராச்சாரியர். ஆக நாங்கள் என்னென்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம் என்பதை மோடி கவனிக்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு பரப்புரையில என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்? எல்லா தேர்தல் வாக்குறுதியும் 2 ஆண்டுகளில் 80 விழுக்காடுக்கு மேல் பூர்த்தி செய்து விட்டார். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஒன்று சொல்லுங்கள். அண்ணாமலைக்கு சவால் விட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வாருங்கள் ஒன்றோடு ஒன்று நாம் பேசுவோம், கலந்துரையாடுவோம். எங்களுடைய அரசு என்ன செய்திருக்கிறது? உங்களுடைய 10 ஆண்டு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது? நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீர்கள்? நாங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தோம்? எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் 2 ஆண்டுகளில். நீங்கள் 10 ஆண்டுகளாக ஒரு வாக்குறுதி, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. சிறு குறு தொழிலை, நடுத்தர தொழிலை அழிச்சிட்டீங்க. பண மதிப்பு நேற்றுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் 2 மணிக்கு வேதனைப்பட்டு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த பண மதிப்பிழப்பு டிமானிசேஷன் யாருக்காக கொண்டு வந்தீங்க? 98 விழுக்காடு பணம் எல்லாம் வங்கிக்கு வந்துருச்சு. 2 விழுக்காடு செல்லாத காசுகள். அப்ப எதுக்காக இதை செஞ்சீங்க? நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், இந்த நாட்டை நாசனமாகி விட்டார்கள். ஒரு பெண் நீதியரசர் உச்ச நீதிமன்றத்துல காரி துப்பி இருக்கிறார் பிஜேபி அரசு. சரி, அவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா ஐநா சபையில நேற்றுக்கு டேவிட் மேஜூர் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாரு, ஐநா சபையில அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஒரு நாடு, இந்திய ஜனநாயக நாடுன்னு ஒண்ணு இருக்கு இந்த உலகத்துல, அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும், தேர்தல் காலத்தில் எப்படி இயங்க வேண்டும். வடகொரியால நடக்குதுன்னா சர்வதிகார நாடு, சீனால நடக்குதுன்னா சர்வதிகார நாடு. ஒரு பதவி, ஒரு அதிபர், ஒரு மொழி, ஒரு நாடு. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்திய கலாச்சாரம், கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாம் கலந்து ஒரு கதம்ப மாலையாக இருக்கின்றது இந்திய தேசம். ஒரு மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம், ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழி. ஆனால் உலகத்தின் மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை மோடி மறக்க வைக்கிறார்.
சட்டசபையில என்ன தீர்மானம் போடுறாங்க? தேர்தல் காலங்களில் அமலாக்கத்துறையும் உங்களுடைய ஏஜென்சிகளை வைத்து சோதனையிடுவது தவறு. இரண்டாவது, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை தேர்தல் காலத்தில் கைது செய்வது தவறு. மூன்றாவது, ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியுடைய வங்கிகளை கணக்குகளை முடக்குவது தவறு, அபராதம் விதிப்பது தவறு. வன்மையாக கண்டிக்கிறோம், தலையிடுவோம் ஐநா சபை சொல்லியிருக்கு. இப்படி யாரு காரி துப்புனாலும் கவலைப்படாம பேச தெரியாத தமிழ்ல வந்து தமிழ் துரோகிக்கு துணை போன இன்னொரு துரோகி 2 பேரும் இன்னைக்கு வந்து வாக்கு கேட்கிறாங்க. யாருமே அதை ரசிக்கல. என்னென்ன துரோகம் பண்ணாங்க? இன்னைக்கு நான் போற இடத்துல மின் கட்டணம் உயர்ந்துச்சுன்றாங்களே. மின் கட்டணம் யாரால உயர்ந்தது? யாரால உயர்ந்தது? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது உதய் மின் திட்டத்தை நான் கையொப்பமிட மாட்டேன் பிடிவாதமாக இருந்தார். தமிழ்நாட்டு உரிமை அவர் இழந்துட்டார். ஆனா அவருடைய விஷயத்தை நம்ம பெருமையை சொல்லணும். காட்டி கொடுக்கவில்லை இந்த மண்ணை. எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினாரோ அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக 4 ஆண்டுகளாக மோடி சொன்ன இடத்திலெல்லாம் கையெழுத்திட்டார். மோடிக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்து மோடியிடம் கொடுக்க வேண்டும். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட உடனே கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. மின்சாரத்துறை எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட போயிடுச்சு. அவர்கள் நிர்ணயிப்பதுதான். ஒரு கடன் வாங்க முடியாது, ஒரு டாரிஃப் நிர்ணயம் செய்ய முடியாது. எல்லாமே உதயமின் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு உரிமைகளை மோடிக்காக காட்டி கொடுத்தவர், விட்டு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீட்டு தேர்வில நான் கையெழுத்திட மாட்டேன் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனா அதை மீறி மோடி சொன்னாரு, கையெழுத்து போட்டு வந்தார். தமிழ்நாட்டு உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்த எடப்பாடியே எந்த முகத்தை வைத்து நீங்கள் வாக்கு கேட்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் 10 ஆண்டுகளாக நிறைவேற்றாத மோடியை நான் சவால் விட்டு சொல்றேன். நீங்க வரும்போது வாயை தரங்க, பதில் சொல்லுங்க. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேர்தல் வாக்குறுதியை தமிழ் மண்ணிலே கொடுத்தேன், இதையெல்லாம் நிறைவேற்றிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை 80 விழுக்காடு 2 வருடங்களிலே நிறைவேற்றியிருக்கிறார். சொல்லாத வாக்குறுதி. ஒரு தேசத்தில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அது கடமை. அப்பப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய வேண்டியவர் தான் இந்த தேசத்தை நேசிக்கின்ற, மண்ணை நேசிக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற தலைவர். என்னென்ன செஞ்சார் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள்? கொரோனா பெருந்தொற்று, குழந்தைகள்லாம் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, கல்விகள் தடைபடுகின்றன. உடனே எண்ணும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வினார். கொரோனா பெருந்தொற்றுல எல்லாம் முடங்கி போயிருக்காங்க. அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும், மக்களை தேடி மருத்துவம், வீடு வீடா மருத்துவர்கள் அனுப்பினார். புதுமை பெண், ஒரு பெண் கல்வியிலே பின்தங்கிவிடக் கூடாது, இந்த ஆட்சியிலே பெண்கள் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். நான் மட்டும் முதல்வன் இல்லை, எல்லா துறையிலும் முதல்வராக இருக்க வேண்டும் என்று நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர், மதிய உணவை கொண்டு வந்தவர். ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக காலை உணவை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இவங்கெல்லாம் ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு செஞ்சாரா? எந்த வாக்குறுதியும் சொல்லல. வாக்குறுதி கொடுக்காமல் உங்கள் தொகுதியில் முதல்வர் இப்படி இன்னுயிர் காப்போம் 48 முன்னாடி எல்லாம் போனோமா அங்கங்க பிணங்கள் செத்து கிடப்பாங்க, அப்படி அடிபட்டு ரத்தத்துல கிடப்பாங்க. ஆனால் இவர்களையும் காப்பாற்ற உலகத்துல எங்க இருந்து தமிழ் மண்ணில் ஒரு விபத்து உண்டானா இன்னுயிர் காப்போம், இந்த அரசு காக்கும், தளபதி காப்பார் என்று இன்னுயிர் காப்போம் 48 கொண்டு வந்தார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடை தமிழ்நாட்டிற்கு. மோடியால சொல்ல முடியுமா? எடப்பாடியால சொல்ல முடியுமா? சவால் விட்டு சொல்றேன், நீங்க வந்து சொல்லுங்க. இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமா இருக்கு. சிறு குறு நடுத்தரத்தோடு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதை முதல்வர் மாநிலமாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்கார். அப்படியே மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த 2.25 ஆண்டுகள் ஆட்சிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில, அவரை இன்னும் ஊக்குவிக்கின்ற வகையில, தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பாத யாத்திரை, நியாய யாத்திரைக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்கின்ற வகையில உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை திறமையான வேட்பாளர், செந்தமிழில பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.